ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரேவ்ஸ் பேலட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பெயிண்டிங் ரொம்ப பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல்லான சன்ஃப்ளவர்ஸ். சில பெயிண்டிங்ஸ்க்கு சுற்றி ஒயிட் பார்டர்ஸ் இருந்தால் ரொம்பவே அழகாக இருக்கும். இன்னைக்கு நான் மாஸ்கிங் டேப் வச்சு 4 சைடும் பார்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போடுற ரஃப் ஸ்கெட்சு ப்ரிஃபரபிளி சாக் வச்சோ இல்லை வாட்டர் கலர் பென்சில்ஸ் வச்சோ வரைஞ்சிக்கோங்க. ரெகுலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா கடைசி வரைக்கும் அது பெயிண்டிங்கில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த பெட்டல்ஸோட ஃபர்ஸ்ட் லேயர் காயறதுக்கு முன்னாடியே ப்ரௌன் கலர் வச்சு பிளெண்ட் பண்ணிடுங்க. அப்பதான் நேச்சுரலா பிளெண்ட் ஆகும். சன்ஃப்ளவரோட அடுத்த லேயர் ஆஃப் பெட்டல்ஸ் பெயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி பேஸ் லேயர் கம்ப்ளீட்டா ட்ரை ஆகட்டும். எல்லோ கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா அது கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட். அதுக்கு அடியில் என்ன கலர் இருந்தாலும் அது வெளியில் தெரியும். அதனால யூஸ்வலாகவே எல்லோ யூஸ் பண்ணும்போது மேலே மேலே நிறைய லேயர்ஸ் நம்ம கோட்டிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடியில் இருக்கிற கலர் தெரியாமல் இருக்கும். அந்த ரீசனுக்கு தான் ரெகுலர் பிளாக் பென்சில்ஸ் வச்சு ஸ்கெட்ச் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா நான் அந்த தப்பு தான் பண்ணேன். மிஸ்டேக் பண்ணால் தானே கற்றுக்க முடியும் இல்லையா? ஸோ நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. பொதுவாகவே ஃப்ளவர்ஸ் லீவ்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஷேடோ எஃபெக்ட் கொடுத்தா அது நேச்சுரலாக தெரியும். அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். அடுத்தது பேக்ரவுண்டில் கொஞ்சம் லீவ்ஸ் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு டிஃப்ரெண்ட் க்ரீன் கலர்ஸ் வச்சு ரேண்டம் லீஃப் பேட்டர்ன்ஸ் இங்கேயும் அங்கேயுமா பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, எல்லோ கலர்ஸ் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும்னு. அந்த ரீசனுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஃப்ளவர்ஸை பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு மீதி இருக்கிற கேப்பில் லீவ்ஸ் வச்சு நான் ஃபில் பண்ண போகிறோம். முதல்லயே லீவ்ஸ் பெயிண்ட் பண்ணால் நம்ம அதுக்கு மேலே ஃப்ளவர்ஸ் பெயிண்ட் பண்ணுறது கஷ்டம்.
ஃபைனல் ஸ்டெப்பாக லெமன் எல்லோ வச்சு ரேண்டம் பிளேசஸில் ஹைலைட்ஸ் கொடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த மாஸ்கிங் டேப்பை ரிமூவ் பண்ணும்போது நம்ம பண்ண பெயிண்டிங் இன்னும் பியூட்டிஃபுல்லாக தெரியும். எனக்கு இந்த பார்டர் எஃபெக்ட் எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த பெயிண்டிங் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.